ஆன்மீகம் முத்தமிழில் எழுத்துக்கள் உடல் போல, உச்சரிப்பு ஆன்மா போல. முறையாக தமிழ் எழுத்துக்களை உச்சரிக்கலை என்றால் தவறான பொருள் தரும். எரிஞ்சி வர்றவன் கேட்பான், எரியறவன் கையில் கல்லை கொடுக்க மாட்டான். இது தமிழ் பழமொழி. இதில் எரிஞ்சி வர்றவன் சொல்கிறது சூரிய கடவுளை சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச சூரிய கடவுளுக்கு நெருப்பு கோள்களாக சொல்கிறாங்க. அதனால் சூரியன் நெருப்பு எரிஞ்சு வருவான். அப்படி நெரிஞ்சு வரும்போது நம்ம உடம்புல உச்சியில் சூடு ஏறும். சூடு ஏறும்போது உச்சந்தலை வலிக்கும், கால் சுடும், வாய் வறண்டு தண்ணி கேட்கும், சிறுநீர் அதிகமாக போகும். இது பூரா சூரிய கதிர்வீச்சு படுறதுனால நிகழ்கிறது. அதை பார்த்து உடம்பு சூடை குறைக்கிறதுக்கு பாதத்துக்கு செருப்பு கேட்கும். சூடு தலையில் ஏறாமல் இருக்கிறதுக்கு தலப்பா கட்டுவாங்க. தண்ணி அடிக்கடி குடிப்பாங்க. இது பூரா சூரிய கடவுள் கேட்பான். இதைத்தான் எரிஞ்சு வர்றவன் கேட்பான்னு சொல்கிறாங்க. அடுத்தது எரிஞ்சு வர்றவன் கையில் கல்லை கொடுக்க மாட்டான்பான். எரிஞ்சு வர்றவங்க சூரியனை சொல்கிறாங்க. சூரியனுக்கு கை கிடையாது, கல்லை கொடுக்க மாட்டான்ற எரியிற பாறை கல் கிடையாது. அனுபவ கல்வி, கல்வியை தமிழர்கள் கல் என்று தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் மழை காலம் வரும்போது குடையை கேட்பான், வெயில் காலம் வரும்போது கதராடைகளை உடுத்துவாங்க, பனிக்காலம் வரும்போது கம்பளி, காற்று காலம் வரும்போது கதராடையை விடுவான். இதை தான் எரிஞ்சு வர்றவன் கையில் கல்லை கொடுக்க மாட்டான்னா அனுபவத்தை கொடுப்பான்.